நமசிவாய. குரு பயிற்சி 2026 பலன்கள் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா மேஷத்திலிருந்து கன்னியால ராசி வரைக்குமே போட்டாச்சு. ஸோ அதில் நான் நிறைய டீட்டெயில்ஸ் இது எங்கிருந்தெல்லாம் இந்த மாதிரியான ஒரு ராசி பலன் விஷயத்தை எந்தெந்த கிரந்தங்களிலிருந்து கொடுத்துருக்கோம் எல்லாம் மிக்ஸ் பண்ணி நான் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரியான விஷயமாக உங்களுக்கு பார்த்தோம்னா பல தீபிகையிலிருந்து பிரஹத் பராசர ஓர சாஸ்திரத்திலிருந்து அதே மாதிரி ஹோரசாராவிலிருந்து முகூர்த்த சிந்தாமணியிலிருந்து ஸோ இதுல இருந்தெல்லாம் நம்ம நிறைய முக்கியமான விஷயங்கள் என்னென்ன கொடுத்துருக்காங்களோ அதாவது பழமையான கிரந்தங்களிலிருந்து கொடுக்கப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு ராசி பலன் தான். ஏன்னா மேக்சிமம் நான் ஏற்கனவே பலமுறை சொல்லியிருக்கிறது ராசி பலன் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் நமக்கு 100% பலன் தராது, நம்மளுடைய சுயஜாதகம் தான் பேசும் அப்படின்னு. இப்பொழுது நான் சொல்லக்கூடியது உங்களுக்கு மேக்சிமம் ஒரு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ற மாதிரியான காரணத்தினால எப்பொழுதுமே நம்ம பழைய கிரந்தங்களிலிருந்து தான் இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் எல்லாமே மேற்கோள் காட்டி எடுப்போம்னு வச்சுக்கோங்களேன். இதில் முக்கியமாக நான் இப்போ பரிகாரங்கள் என்னென்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரியான விஷயம் சிம்பிள் தான். பரிகாரம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இப்போ உச்சகுரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லோருமே இந்த ஒரு காலகட்டத்தில் உச்ச குருவாக இருக்கிறார் அப்படின்ற மாதிரியான விஷயமாக இப்போ மிதுனத்திலிருந்து இங்கே கடகத்துக்கு வந்திருக்கிறதுன்னு ரொம்ப ஒரு ஹைப் பண்ணுறாங்க. பட் ஆக்சுவலி அது தட் இஸ் நாட் ட்ரூ. காரணம் என்னன்னா அதிசாரத்தில் இருக்கார். இப்போ 2032 வரைக்குமே குருவோட பொசிஷனும் சரி சனியோட பொசிஷனும் சரி கிடையாது. அதுக்கு நம்ம பெரிய அளவில் நம்ம சந்தோஷப்பட முடியாது. அட்லீஸ்ட் நம்ம குருவையாவது கொஞ்சம் சந்தோஷப்பட்டுக் கொள்ளலாம். குரு பயிற்சியாவது கொஞ்சம் நேரம் நமக்கு ரிலீஃப் இருக்கும்னு. சனி பயிற்சியோட விஷயங்கள்ல நம்ம பெருமளவில் சந்தோஷப்பட முடியாத ஒரு சூழ்நிலையாக தான் 2032 வரைக்குமே இருக்கிறது. உலகளாவிய அளவிலே எல்லோருக்குமே அது ஒரு பெரிய ஒரு நன்மையை தரப்போவது இல்லை அப்படின்ற மாதிரியான விஷயமாகவும் பல காலங்களாகவே நான் சொல்லி வருகிறேன். ஸோ இப்போ நம்ம இந்த டைம்லையுமே நம்மளுடைய தெய்வ பக்தியையும் தெய்வ நம்பிக்கையையும் தெய்வம் சார்ந்த செயல்கள் எல்லாமே தானங்களிலிருந்து தர்மம் சார்ந்த செயல்கள் எல்லாத்தையுமே நம்ம ஈடுபடும்போது அதற்குண்டான பலன் நமக்கு கெடு பலன்கள் குறைந்து நல்ல பலன்கள் வரும். இதுலேயே பார்த்தீங்கன்னா ஹம்ச மகாயோகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 ராசிகளுக்கு இருக்கிறது இந்த நம்மளுடைய குரு பயிற்சியில. அந்த ராசிகள் என்னென்னு பார்க்கும்போது நமக்கு பார்த்தீங்கன்னா மேஷம், கடகம், துலாம், மகரம் இந்த 4 ராசியுமே பார்த்தோம்னா ரொம்ப அட்டகாசமாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். இது 4 மட்டும் தானா மற்றதெல்லாம் இல்லையான்னு அப்படி இல்லை. இந்த 4த்துக்குமே நிறைய ட்ரபிள்ஸும் இருக்கும், நல்ல விஷயங்களுமே அதிகமாக நடக்கும் அப்படின்ற மாதிரியான விஷயமா நம்ம சொல்லலாம். குறிப்பிட்டு நம்ம மற்ற இருக்கக்கூடிய ஒரு 8 ராசிகளுக்கெல்லாம் ஒரு பலன் ஒரு 100% கிடைக்குதுன்னா இவங்களுக்கு ஒரு 150% அப்படி சேர்த்து கிடைக்கலாம் அப்படின்ற மாதிரியான விஷயம் இருக்குது. அவங்களுடைய சுயஜாதகத்திலே குருவுடைய பொசிஷனை பொறுத்து இது மாறும். ஸோ இப்போ அந்த பரிகாரங்கள் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தோம்னா திருச்செந்தூர் கடக குருவிற்கு நல்லா கேட்டுக்கோங்க. கடக குருவிற்கு நீங்க இதை எப்ப எல்லா டைம்லையும் யூஸ் பண்ணிக்கலாம், உங்க சுயஜாதகத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம். கடக குருவாக இருந்தால் அவருக்கு உங்களுடைய ஜாதகத்திலே கடகத்திலே குரு இயல்பாகவே இருக்கிறார் அப்படிங்கிற மாதிரியாக இருந்தால் அவருக்கு நீங்க செய்யக்கூடிய ஒரு பரிகாரம் அப்படின்றதெல்லாம் வழிபாடு அப்படின்ற மாதிரியான விஷயமா நம்ம சொல்லும்போது திருச்செந்தூர்லே முருகன் கோயிலிலே இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி சரியா. ஸோ அங்க திருச்செந்தூரை பொறுத்த வரைக்கும் முருகரே குருதான். சுவாமி மலை மாதிரி இந்த மாதிரியாக இருக்கக்கூடிய முருகரை வழிபடுவது அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்கிறது. நாம இந்த கிரக ரீதியாக அப்படின்னு நம்ம சொல்லும்போது அங்க இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தியை வழிபட்டால் அதற்குண்டான பலன் அபரிமிதமாக கிடைக்கும். பொதுவாகவே இந்த ஒரு காலகட்டத்திலே இந்த குரு பயிற்சி காலகட்டம் இதில் நடுவில் அதிசாரம் பெற்று உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூரியன் சிம்மராசிக்கு போறாரு, திரும்பியும் பார்த்தோம்னா அங்கேயே வக்கரமாவார், அதுக்கப்புறம் திரும்ப அகைன் கடகத்துக்கு வருவார், இப்படியெல்லாம் போகும்னு வச்சுக்கோங்களேன் மோஷன். இந்த ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்திலே நமக்கு ருத்ரம் சமகம் கேட்பது அது யூடியூப்ல எல்லா இடத்துலையும் இருக்கும். உங்களுக்கு நல்லா ரிலீஜியஸ் சாண்டிங்காக இருக்கிறதா கேளுங்க. எப்பவுமே இந்த மாதிரி சாண்டிங் கேட்கும்போது நிறைய ஃபியூஷன் வந்துருச்சு. ஃபியூஷன் அப்படின்னு பார்த்தோன்னா அதையே ஏதோ ஒரு மிக்சடாக ஒரு சாங்ஸ் மாதிரிலாம் பாடுறாங்க. அப்படியா இருக்கக்கூடாது. வேத மந்திரம் வேத ஒளியிலேயே இருக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் அதனுடைய பலன் கிடைக்கும் சரியா. ஸோ அப்போ இந்த ருத்ரம் அப்படின்றத கேளுங்க. ருத்ரம் சமக்கம் அப்படின்னு போட்டிங்கனாலே உங்களுக்கு வரும். அது மாதிரி நிறைய வேத வித்வான்கள் சொல்லியிருப்பாங்க, அந்த மந்திரங்களை சொல்லியிருப்பார்கள், அதை கேட்டு வாருங்கள் ரெகுலராக. திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்திக்கு பார்த்தோம்னா நெய் தீபம் 3 நெய் தீபங்கள் மஞ்சள் திரியிட்டு ஏற்றி வருவது அப்படிங்கிறது அதிகப்படியான ஒரு பலன் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். திங்கக்கிழமை போனீங்கன்னா ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா சிவனுக்கு பாலபிஷேகம் செய்வது அதுவுமே நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். சிவன் கோயிலிலே வரக்கூடியவர்களுக்கு நம்ம மஞ்சள் கொடுப்பது அப்படின்றது நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். அதே போல பார்த்தோம்னா உங்களுக்கு சிவன் கோயில் சிவாச்சாரியார் இருக்கார் இல்லையா, அவரோ அல்லது பார்த்தோம்னா நாராயணர் கோயிலில் இருக்கக்கூடிய அந்த பட்டர் இருப்பார் இல்லையா, அவருக்கோ நாம் மஞ்சள் வஸ்திரம் எடுத்து கொடுப்பது அப்படிங்கிறதுமே நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். மஞ்சள் வாழைப்பழம் எடுத்து கொடுப்பதுங்கிறது நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். கோயில் யானைகளோ அல்லது வேற யானைகள் நீங்க எப்போ பார்க்குறீங்களோ அந்த யானைகளுக்கு மஞ்சள் வாழைப்பழம் கொடுப்பது, காலில் செருப்பு இல்லாமல் வஞ்சை வாழைப்பழம் கொடுக்கறதுங்கிறது ஃபர்ஸ்ட் கிளாஸாக பலன் தரும். அதே மஞ்சள் வாழைப்பழத்தை நம்ம பசுவிற்கு கொடுத்தாலுமே நல்ல ஒரு பலன் தரும் வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கிறது. ஸோ இந்த பரிகார முறைகள் எல்லாம் எல்லாருக்குமே பொதுவான ஒரு விஷயம். ஸோ இப்போ நம்ம துலாம் அப்படின்னு ஆரம்பிச்சிடலாம். துலாத்துக்காக பார்க்கும்போது பார்த்தோம்னா துலாத்துக்கு இந்த ஒரு விஷயத்திலே பலதீபிகை என்ன சொல்லியிருக்கிறது, பலதீபிகை என்கிற கிரந்தம்
என்ன சொல்லியிருக்கிறதுன்னு பாருங்களேன். அது எப்படி மாறுதுன்றது நீங்க பார்க்கலாம். தசமே கர்மாணி அர்த்த ஸ்தான புத்திராதி பீடா அப்படின்னா என்னன்னா, 10ஆம் இடத்திலே குரு இருக்கும் பொழுது நம்மளுடைய பெயருக்கும் புகழுக்கும் களங்கம் வரும். நம்மளுடைய வேலையில வந்து ஒரு நிலைத்தன்மை இல்லாமல் எப்பொழுது ஏதாவது ப்ராப்ளம் வருமோ நினைச்சு நம்ம பயந்துகிட்டே இருப்போம். அதே மாதிரி நம்மளோட குழந்தைகளால் நமக்கு வந்து வேதனை வரும். நம்மளுடைய செல்வங்களால் நமக்கு வந்து சிரமங்கள் ஏற்படும். செல்வங்கள் வந்து இல்லாமல் இருந்தாலும் சிரமம் தான், அதிகமாக இருந்தாலும் சிரமம் தான். ஸோ அது மாதிரி செல்வங்களினால் சிரமங்கள் ஏற்படும், இந்த மாதிரியான விஷயமா சொல்லியிருக்கு. ஆனால் இந்த ஒரு உச்ச குரு அப்படின்ற மாதிரியான விஷயத்தில் வந்து பார்த்தோம்னா இது கேன்சல் ஆகுது, இந்த ஒரு விஷயம். காரணம் என்னன்னா, இந்த அம்சமஹா புருஷ யோகம்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த ஒரு யோகம் இருக்கிறதுனால துளாராசிக்கு இது வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்க போகிறது அப்படின்றதுல வந்து எந்த ஒரு மாற்றமே கிடையாது. இந்த ஒரு பலதீபிகளை கொடுக்கப்பட்டது அந்த உச்ச குரு அப்படின்ற ஒரு ஸ்தானத்தில் இருக்கும்போது நமக்கு நல்லிஃபை ஆயிடுதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ அடுத்தது வந்து இப்பொழுது இவங்களுக்கு துலாத்துக்கு என்னெல்லாம் நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, பணம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் வந்து அட்டகாசமாக வரும், நிறைய வரும். அதே சமயத்திலே அதை இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தில் நீங்கள் வந்து வைத்துக் கொள்வது, வீணான செலவுகள் அப்படின்ற மாதிரியான விஷயங்களாக நீங்கள் வந்து இல்லாமல் பார்த்துக்கொள்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். வாக்கு வந்து பார்த்தோம்னா இது நாள் வரைக்கும் ஏதாவது ரொம்ப கொதி வாக்குகளாக அடிக்கடி ஏதாவது சண்டை சச்சரவு போட்டுக்கிட்டே இருக்கீங்க அப்படின்ற மாதிரி யாருக்கிட்டையாவது இருந்தால், அதாவது குடும்பத்துக்குள்ள மெயினாக அது மாதிரி இருக்கக்கூடிய துளாராசி அன்பர்கள் எல்லாமே அந்த நிலை மாறி ரொம்பவுமே குடும்பத்தில் ஒரு குதூகலமான ஒரு விஷயத்தை இவங்களே ஏற்படுத்துவாங்க. நம்ம நல்லபடியாக நடந்துக்கிட்டோம்னா எதிராளியும் நல்லபடியாக நடந்துப்பாங்க இல்லையா, அதுதானே ஒரு குடும்பம் அப்படிங்கிறதே அதுதானே. ஸோ இப்போ அந்த மாதிரி இவங்களே வந்து பார்த்தோம்னா நல்லா நடந்துக்கிறதுக்கு உண்டான ஒரு விஷயத்தை ஆரம்பிப்பார்கள். அதனால் குடும்பம் வந்து இனிக்க தொடங்கும். அதே போல் வந்து பார்த்தோம்னா செல்வம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நிலையான நிரந்தரமான அதிகப்படியான செல்வம்ங்கிறது அட்டகாசமாக வந்து சேரும். அடுத்ததாக வந்து பார்த்தோம்னா நம்மளுடைய என்ன ஒரு வார்த்தைகளை நாம் வந்து வெளியாளுகளிடத்தில் ஏதாவது ஒரு வார்த்தையை நம்ம வந்து வாக்கு கொடுக்குறோம் அப்படின்னா, இது நாள் வரைக்கும் நான் வந்து வாக்கு கொடுத்துட்டு நான் வந்து கண்டிப்பாக நடந்துரும் அப்படின்னு நினச்சிட்டு தான் வாக்கு கொடுத்தேன். ஆனால் ஏதோ ஒரு சுச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து நான் சொல்லதை வந்து நிறைவேற்ற முடியாமல் போய்விட்டது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாக சொல்லி வருவார்கள். அப்படி சொல்லக்கூடிய துளாராசி அன்பர்களுக்கெல்லாம் நீங்கள் சொன்னதை எதுவும் காப்பாற்ற முடியலன்னு நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா, உங்களுக்கு எல்லாருக்குமே வந்து பார்த்தாங்கன்னா கண்டிப்பான முறையிலே நீங்கள் என்ன சொன்னீர்களோ சொன்ன வாக்கை இவர் காப்பாற்றுவார் அப்படிங்கிற மாதிரியான பெயர் மாறப்போகிறது. நீங்கள் என்ன சொன்னாலும் அது வந்து கண்டிப்பான முறையிலே பலிதம் தரும் அப்படின்ற மாதிரியான விஷயமாகவும் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா தாயுடைய உடல்நல் அப்படின்ற மாதிரியான உடல்நலன் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை பார்க்கும்போது, தாயோட உடல்நலனால நீங்கள் ஏதாவது ஒரு கஷ்டங்கள் உங்களுக்கு ஏதாவது இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்தால், அந்த கஷ்டங்கள் அதாவது அவங்களுக்கு உடம்பு சரியில்லையேன்னு ஏதாவது மன வருத்தங்கள் பட்டு கொண்டிருந்தீங்களா, அதெல்லாம் அவங்களுக்கு சரியாகக்கூடிய ஒரு காலகட்டம் வரும்னு வச்சுக்கோங்களேன். எல்லா விதத்திலையுமே உங்களுக்கு லக்ஸூரியஸாக இருப்பீங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் நீங்கள் வந்து கண்டிப்பான முறையில் சொல்லலாம். வேலையிலே வந்து நல்ல ஒரு மாற்றம் இருக்கும். அது உயர் பதவி அப்படின்ற மாதிரி ஒரு ப்ரொமோஷனோ இன்க்ரிமெண்ட்டோ ஏதாவது ஒரு விதத்தில் உங்களுக்கு கண்டிப்பான முடிவாக இருக்கும் அப்படின்றது நம்ம வந்து துளாராசிகரை கண்டிப்பாகவே சொல்லலாம். அடுத்ததான் வந்து பார்த்தோம்னா நம்ம வந்து நிறைய வாகன யோகம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் கண்டிப்பான முறையிலே வாகன யோகம் இருக்கிறது. வாகன யோகமே வாங்குவீங்க. அதே போல் வந்து பார்த்தோம்னா நம்ம கடன் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இது நாள் வரைக்கும் கடன், வம்பு வழக்குகள், கோர்ட் கேஸு இது மாதிரி இருக்கக்கூடியது எல்லாமே வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு சாதகமான முறையிலே இந்த டைம்ல நீங்க நல்லா புஷ் பண்ணணும். அது ஒரு விஷயமே இருக்கு. நல்ல ஒரு புஷ் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பான முறையில் இந்த தடவை உங்களுக்கு வந்து வெற்றி அப்படின்ற மாதிரியான விஷயமா நம்ம சொல்ல முடியும். ஸோ அதுக்கு தகுந்த ஒரு ஏற்பாடுகள் முன்னேற்பாடுகள் எல்லாத்தையுமே செஞ்சுக்கோங்க. அடுத்ததான் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு இந்த ஒரு காலகட்டத்திலே ஆல்ரெடி உங்களுக்கு ஏதாவது ஒரு உடம்பு சரியில்லாமல் இருக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்கள் நடந்து கொண்டே இருக்குது. நாள்பட்ட நோய் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா அது ஒரு முடிவுக்கு வரக்கூடிய காலகட்டத்துக்கு வந்தாச்சு. அதற்கு தகுந்த மருத்துவத்தை நீங்கள் வந்து இது நாள் வரைக்கும் உங்களுக்கு நீங்கள் எடுத்துக்கிற மருத்துவத்தில் எனக்கு எந்த பலனும் இல்லை, மருந்து மாட்டுக்கு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கேன், அது பாட்டுக்கு அது இருந்துகிட்டே இருக்குது, அப்படி சமாளிச்சுட்டு வரேன் அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி நினைக்கக்கூடியவர்கள் எல்லாமே அது மாறி நிரந்தர தீர்வு அப்படின்ற மாதிரியான ஒரு முறைக்கு போவதற்குண்டான விஷயங்களாக அதுக்கு வந்து என்ன பண்ணணுமோ அதுக்கு வந்து வேறு ஏதாவது ஒரு மருத்துவ முறை நாடணுமா, அல்லது வந்து ஏதாவது ஒரு ஆப்ரேஷன் மாதிரி சின்னதாக ஏதாவது பண்ணணுமா, இல்லை வேறு என்ன விஷயமாக செய்ய வேண்டும், எப்படி உங்களுக்கு வந்து ரூட் காஸ் ஐடென்டிஃபை பண்ணணுமோ அந்த டைம் வந்து இந்த இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ரூட் காஸ் ஐடென்டிஃபை பண்ணிடுவாங்க. ஸோ கண்டிப்பான முறையிலே அந்த ஒரு விஷயமே போகும். உங்களை பார்த்துட்டு ஏதாவது ஒரு விதத்திலே பொறாமை அப்படின்ற மாதிரியான விஷயங்களாகவ புறமிதுகிட்டு பேசுவது அப்படின்ற மாதிரி, எப்போ பார்த்தாலும் உங்களை பற்றி ஏதாவது குத்தம் சொல்லிக்கிட்டே இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்க எல்லாமே இப்போ மாறுவாங்க. அட்லீஸ்ட் ஃபார் சம் டைம் உங்களுக்கு வந்து இப்போதைக்கு வாயை மூடிட்டு இருப்பாங்க. அல்லது வந்து பார்த்தோம்னா அவங்க வந்து பார்த்தோம்னா உங்களை போற்றி புகழ ஆரம்பிப்பார்கள். அந்த ஜாயின்டாக அடிக்கிறது முதல்ல அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இப்போ ஆரம்பிச்சிருவாங்க. அப்படியே வேற ஏதாவது இருந்து நிரந்தர பகை, எனக்கு கால பகை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கூட பார்த்தீங்கன்னா உங்களிடம் தோற்று போவதற்குண்டான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக தெரிகிறது. துளாராசினை பொறுத்த வரைக்கும் மற்றபடி இந்த ஒரு குரு பயிற்சி அப்படின்றது எல்லா விதத்திலையுமே ரொம்ப ரொம்ப அட்டகாசமான ஒரு நிலையை கொடுக்க போகிறதுன்னு கண்டிப்பான முறையிலேயே சொல்லலாம். விருச்சிக ராசிக்கு வந்து பலதீபிகையிலே என்ன போட்டிருக்கு அப்படின்னு பார்க்கலாம். பலதீபிகையிலே நவமே சர்வ சௌபாகிய சித்தி ஜீவே அப்படின்னு போட்டிருக்கு. சித்தி ஜீவே, அதாவது
9ஆம் இடத்து குருவானவர் என்னெல்லாம் கொடுக்க முடியாதோ மற்றவங்களால, மற்ற எந்த ஒரு கிரகத்தினாலும் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் கொடுக்க முடியாதோ அத்தனையும் கொடுப்பார். ஒரு மாதிரியான உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஓவரால் டிரான்ஸ்ஃபர்மேஷன் நல்ல விதமா அப்படின்ற மாதிரியான விஷயமாக விருச்சிக ராசியினருக்கு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்க போகுது அப்படின்ற மாதிரியான விஷயமாக சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன். எல்லா விதத்துலையும் உங்களே நீங்கள் வந்து க்ரூம் பண்ணிப்பீங்க அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாக சொல்லலாம். க்ரூம் பண்ணிக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுடைய பர்சனாலிட்டி எல்லாமே, உங்களுக்கு பர்சனாலிட்டி ட்ரைட்ஸ்லேருந்து எல்லாமே மாறும். நீங்கள் இது நாள் வரைக்கும் இருந்த ஒரு நபர் அப்படின்றது வேற, இனிமேல் நீங்கள் வந்து உலகத்தை நீங்கள் பார்க்கக்கூடிய ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி, உலகம் உங்களை பார்க்கக்கூடிய விஷயம் ரெண்டுமே வந்து மாறும். விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் கிளாஸாக மாறும்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய மதிப்பில்லாமல் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் பயங்கர நன்மதிப்பு அப்படின்ற மாதிரியான விஷயங்களாக உங்களை வந்து உங்களால் என்ன செஞ்சிட முடியும் அப்படின்னு நினைப்பாங்களாம். உங்களிடம் அந்த ஒரு மரியாதையும் சரி, உங்களை மேலே இருக்கக்கூடிய ரியல் அந்த ஒரு ஸ்டேட்டஸ் அப்படின்ற மாதிரி, ஒரு பவர் அப்படின்ற மாதிரி, நான் எங்கிட்ட ஏது பவர், எங்கிட்ட தான் பைசாவே இல்லையே, இல்லை என்ன எங்கிட்ட நான் என்ன ஏதாவது பவரில் வந்து ஏதாவது பொசிஷனில் இருக்கேனா அப்படின்னு கேட்டாலும் அதெல்லாம் தேவையில்லை. எல்லாருக்குமே அப்படி இருந்ததுன்னா அதுக்கப்புறம் நாட்டில் மக்கள் பொதுமக்கள் அப்படின்னு யார் இருப்பாங்க? ஸோ அப்போ அந்த சாதாரணமாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு சாதாரண மாதிரியான ஒரு நிலைமையிலேயே பிரச்சனை இருக்கும், பெரிய ஆளுகளுக்கு பெரிய லெவலில் பிரச்சனை இருக்கும். அப்படித்தானே எல்லா இடத்துலையுமே இருக்கிறது. ஸோ அப்போ அந்த சாதாரண நிலைமையில் நீங்கள் இருக்கக்கூடியவர்களுக்குமே கூட உங்களுக்கு வந்து பார்த்தோம்னா அந்த ரீதியாக இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் எல்லாம் யாராவது உங்களை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மதிக்காமல் இருந்ததுன்னா அது மாதிரியான விஷயங்கள்லாம் மாறும். நீங்கள் நிறைய மந்திர ஜபங்கள் செய்ய ஆரம்பிப்பீர்கள், குலதெய்வ கோயில்களுக்கு போவீர்கள், நிறைய கோயில்களுடைய தரிசனம் கிடைக்கும், நிறைய கோபுர தரிசனங்கள் கிடைக்கும், நிறைய யானைகளை பார்ப்பீர்கள். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா குருமார்கள் நிறைய பேரை சந்திப்பீர்கள். இது எல்லா விஷயமே விருச்சிக ராசியினருக்கு கண்டிப்பான முறையில் நடக்கும். அதே போல உங்களோட லைஃப்ல வந்து பார்த்தோம்னா இனிமே இந்த ஒரு சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டு இனிமேல் நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நல்லாகவே நடக்கிறதுக்கு இப்ப நடக்கக்கூடிய அந்த விஷயங்கள் எல்லாம் இருக்கு இல்லையா, உங்களை பத்தி உங்களுடைய ஒரு உயர்வு அப்படின்னு, அந்த உயர்வை தக்க வைத்துக் கொள்வதற்கு என்னென்ன செய்யறது, நாமளே வந்து எப்படி நம்மளுடைய பர்சனாலிட்டியை இன்னும் வந்து மென்மேலும் டெவலப் பண்ணிக்கிறது, தர்மார்த்த சிந்தனைகளை எப்படி நாம் வளர்த்துக் கொள்வது, இந்த மாதிரியான ஒரு போக்கில் நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு எல்லா விதத்திலுமே நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும் வச்சுக்கலாம். இது நாள் வரைக்கும் ஏதாவது ஒன்று பேசினா யார் கூட சண்டை வருது, இந்த மாதிரியான விஷயங்களாக நீங்கள் வந்து விருச்சிக ராசினர், நான் எதையா ஒன்று சொல்றேன் அவங்க எதையா ஒன்று புரிஞ்சுக்கிறாங்க, நான் சொல்ல வந்தது அது கிடையாது, நான் வேற ஏதோ ஒரு விஷயம் சொல்றேன் அப்படின்ற மாதிரியான விஷயமாக இருந்து அதனால ஏதாவது ஒரு பிரச்சனைகள் கிரியேட் ஆகுது, நீங்க உங்களுடைய கம்யூனிகேஷன் சரியான முறையில் போய் அடையலை அப்படின்ற மாதிரி இருந்தா அந்த விஷயம் மாறும். நீங்கள் சொல்வதை மிகச்சரியாக எளிதிலே நீங்கள் சொல்றதுக்கு கொஞ்சம் வரும்போதே மீதி அவங்களே ஃபில்அப் பண்ணிப்பாங்க நல்ல விதமா. இப்போ இது நாள் வரைக்கும் நம்ம ஏதாவது ஒரு 4 வார்த்தை சொல்லும் போது அவங்க இன்னொரு 7 வார்த்தை சேர்த்து போட்டுப்பாங்க. அது மாதிரி உங்களுக்கு வந்து இந்த விஷயங்கள் வந்து இனிமேல் நல்ல விதமாக ஆக போகிறது. சிறு சிறு பயணங்கள் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், இப்போ நீங்கள் சென்னையில் இருந்தீங்கன்னா இங்கேருந்து பெங்களூர் போயிட்டு வருது, கோயம்புத்தூர் போயிட்டு வருது, பக்கத்தில் கேரளாவோ ஆந்திராவோ, உங்களுக்கு எங்கெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டி, உங்களுக்கு வளர்ச்சிக்குண்டான ஆப்பர்ச்சுனிட்டி ஏதாவது ஒரு ரூபத்திலே வருகிறதோ அது மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் வரும். அப்படி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எதுவுமே வர்றதுக்கு வாய்ப்பில்லைன்னு இருக்கக்கூடிய சாதாரணமான ஒரு ஹவுஸ் ஒய்ஃப்ஸாக இருக்காங்க, அவங்களுக்கு வந்து வேற எந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் தொழில் ரீதியாவோ அல்லது வேற ஏதாவது ஒரு ரீதியாவோ வராது அப்படின்னு இருந்தா கூட கணவரின் காரணமாக நீங்கள் போயிட்டு வருவீங்க, இல்லது உங்க குடும்பத்திலேயே இருக்கக்கூடிய திருமணம் சார்ந்த விஷயமா வேற ஏதாவது ஒரு விஷயமா பாத்தீங்கன்னா பக்கத்துல இருக்கக்கூடிய வெவ்வேறு ஊர்களிலே அங்க போயிட்டு சேத்திராடனம் பண்ணிட்டு அப்படியே போயிட்டு அந்த திருமணம் மற்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அனுபவிச்சுட்டு வருவீங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்களாக சொல்லலாம். அதே போல வந்து பார்த்தோம்னா எந்த ஒரு நபர்களிடத்திலுமே வந்து பாத்தீங்கன்னா வாதம் செய்து ஜெயிக்கக்கூடிய ஒரு பொசிஷன்ல இருப்பீங்க. இப்போ நம்ம வந்து முதலே சொன்னேன், நான் உங்களுக்கு எதாவது ஒன்று சொன்னீங்கன்னா அவங்க வேற மாதிரி புரிஞ்சுப்பாங்க. இந்த தடவை நீங்கள் வந்து சரியாக சொல்லுவதை அவர்கள் சரியாக புரிந்து கொள்வார்கள்ங்கிறது மட்டும் கிடையாது, மேற்கொண்ட உங்களிடம் வாதம் செய்வதற்கு கூட அவர்கள் யோசிப்பார்கள். அதனால ரொம்பவே அற்புதமாக இருக்க போகிறது. நம்ம வந்து வேலை அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மார்க்கெட்டிங்னு சொல்லுவோம் இல்லையா, மார்க்கெட்டிங் கம்யூனிகேஷன் அப்படின்ற மாதிரியான ஃபீல்டில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து பார்த்தோம்னா பயங்கரமாக ஃப்ளரிஷ் ஆகக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த ஒரு காலகட்டம் இருக்கும். திடீர் தைரியம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் வந்து உங்களுக்கு மேலோங்கும்னு வச்சுக்கோங்க. ஏதாவது ஒரு விதத்தில் யாராவது ஒரு நபர்கிட்டயோ, எல்லாருக்குமே யாராவது ஒரு நபர்கிட்டயோ ஏதாவது ஒரு விஷயத்தில் நம்ம வந்து கொஞ்சம் தயங்கி இருப்போம் இல்லையா, அது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இல்லாமல் யாராக இருந்தாலும் துணிந்து அவங்க கிட்ட நீங்க ஏதாவது ஒரு விஷயங்கள் கேட்பதோ அல்லது அவர்களிடம் நீங்கள் வந்து அவங்களுடைய குறைகளை சுட்டி காட்டுவதோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இந்த ஒரு டைம்ல வந்து விருச்சிக ராசியினர் ஆரம்பித்து விடுவீர்கள். ஸோ அதெல்லாமே ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்க போகிறது. குழந்தைகளினால் இது வரைக்கும் எனக்கு மன நிம்மதியே இல்லை, எப்போ பார்த்தாலும் வந்து இவ்வளவு காலமா எனக்கு நிம்மதியே இல்லாம தான் இருந்திருக்கு குழந்தைகள்னால. குழந்தைகள் நான் சொல்றது வந்து பார்த்தோம்னா கை குழந்தையா இருக்கட்டும், உங்களுக்கு வந்து 25 வயசு 30 வயசோ இல்லை 35 வயசு 40 வயசு ஆனால் கூட நமக்கு குழந்தை தானே, 50 வயசு ஆனாலும் குழந்தை தான். ஸோ அந்த மாதிரியான குழந்தைகள்னால எனக்கு நிம்மதி இல்லை. ஒன்று வந்து பார்த்தோம்னா அந்த பசங்களே வந்து பார்த்தோம்னா நம்ம கிட்ட நிம்மதி இல்லாமல் ஏதாவது ஒரு விதமாக நடந்து கொள்கிறார்கள், அல்லது அவர்களுடைய நிலையினால் நாம் வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறோம். அவங்களுக்கு சரியான வேலை கிடைக்கல, லைஃப்ல என்ன செட்டில் ஆகல, அவங்க பிள்ளைங்க சரியா இல்லை, அவங்க மனைவிகள் வந்து சரியா இல்லை, அவங்க கணவர்கள் சரியா இல்லை, இந்த மாதிரியாக அவர்களோட இன்லாஸ் சரியா இல்லை, எவ்வளவு விதமா இல்லாமல் நம்ம கவலைப்பட்டுக்கலாம்ல.
அந்த மாதிரியாக இருக்கக்கூடிய கவலைகள் எல்லாமே போகக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும்னு வச்சுங்களேன். அடிக்கடி இந்த ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வருவீங்க. அதை நீங்கள் நல்லா பார்த்து தெரிஞ்சுக்கலாம்னு வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த டைமில் நீங்கள் சொல்லக்கூடிய மந்திரங்கள் எல்லாமே அதாவது அவர் கடகத்திலிருந்து கடகத்திலே இருக்கிற வரைக்கும் அதிசாரம் பெற்று அவர் வந்து சிம்மத்துக்கு போகும்போது இந்த நிலை கொஞ்சம் மாறும். ஸோ அப்போ வந்து நம்ம அந்த கடகத்தில் இருப்பார் இல்லையா, அந்த கடகத்தில் அக்டோபர் வரைக்கும் நினைக்கிறேன். ஸோ அந்த இருக்கிற வரைக்கும் பீரியடில் ஃபுல்லாகவே நீங்கள் வந்து சொல்லக்கூடிய மந்திரங்கள் எல்லாம் ஃபர்ஸ்ட் கிளாஸாக பலன் தரும். திருப்பி அகைன் அவர் கடகத்துக்கு வந்தோன்னா அதே மாதிரியான விஷயங்கள் வந்து உங்களுக்கு தொடரும். ஸோ இந்த ஒரு குரு பயிற்சியை பொறுத்த வரைக்கும் விருச்சிக ராசினருக்கு எல்லா விதத்துலையுமே அதிகப்படியான பலன் வரும். நிறைய பேர் எனக்கு அப்பா சொத்து வரல, தாத்தா சொத்து வரலன்னு நினைக்கிறவங்கலாம், குலதெய்வ கோயில் கண்டுபிடிக்க முடியலை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு எல்லாமே இந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பான முறையிலே குலதெய்வ கோயிலையும் கண்டுபிடித்து விடலாம். உங்களுக்கு சொத்து வர வேண்டியது, பழைய சொத்து எதுவும் எனக்கு வராமல் இருக்கு, ரொம்ப நாளாக கஷ்டமா இருக்கு அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு எல்லாருக்குமே உங்களுக்கு சொத்துக்களுமே விருச்சிக ராசினருக்கு வந்து சேரும் இந்த குரு பயிற்சியில். தனுர் ராசி. தனுர் ராசியில பல தீபிகையில என்ன சொல்லியிருக்குன்னா, அஷ்டமே நஷ்டாம் தனைஹி கஷ்டடம் மார்க்க கிளேசம் அரிஷ்டம் அப்படின்னு போட்டிருக்கு. அஷ்டமே நஷ்டாம் தனைஹி கஷ்டடாம் மார்க்க கிளேசம் அரிஷ்டம் அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் படித்த உடனே நீங்களே புரிஞ்சுட்டு இருப்பீங்க. உங்களுக்கு சமஸ்கிருதம் தெரிஞ்சாலும் தெரியணும்னு இல்லை, தானாகவே புரியும். அதாவது இந்த 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ஒரு குருவானவர் வந்து நமக்கு வந்து ஏதாவது ஒரு விதத்தில் நஷ்டத்தை கொடுப்பார் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்திலையும், கஷ்டத்தை கொடுப்பார் அப்படின்ற மாதிரியான, ரோகத்தை கொடுப்பார் அப்படின்ற மாதிரியான விஷயங்களாகும். மெயினாக ரோகத்தை வந்து எப்படி கொடுப்பார் அல்லது வந்து பார்த்தோம்னா நமக்கு வந்து ஸ்ட்ரெஸ்ஸோ இல்லை டிப்ரெஷனோ எப்படி கொடுப்பார் அப்படின்னு பார்த்தா நமக்கு வந்து சின்ன சின்ன பிரயாணங்களின் மூலமாக கொடுப்பார் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாக நம்ம வந்து எடுத்துக்கொள்ளலாம் தனுருக்கு. ஆனால் தனுருக்கு அந்த மாதிரி நடக்குமா? நடக்காது. காரணம் என்ன? தனுர் ராசியுடைய ராசிநாதனானவர் உச்சம் பெற்றிருக்கிறார் இல்லையா? ஸோ அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள், இந்த ஒரு சிறு ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு விதிவிலக்குகள் இருக்கு. அந்த விதிவிலக்கிலே கண்டிப்பான முறையிலே மட்டுப்பட்டு விடும். அதனால எந்த ஒரு பயமே வேண்டாம், ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும். திடீர் பண வரவு அப்படின்றது எங்கிருந்து வருது, எப்படி வருது, ஏன் வருதுன்னே தெரியாது, போதும் போதும் சொல்ற அளவுக்கு வரக்கூடிய அளவுலே உங்களுக்கு தனுராசினருக்கு வரப்போகிறது. பணமும் சரி. அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா தெய்வ தரிசனங்கள், இந்த 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 மாதிரி எனக்கு வந்து பார்த்தோம்னா இவ்வளோ ஈஸியாக நான் போய் திருப்பதியில் கும்பிட்டு வந்தேன், ஈஸியாக நான் வந்து கேதார்நாத் போயிட்டு வந்தேன், ஈஸியாக அமர்நாத் போயிட்டு வந்தேன், இப்படிலாம் நிறைய சொல்லுவாங்க. காசிக்கு போயிட்டு வந்தேன், நினைக்கவே இல்லை, டக்குன்னு காசிக்கு போயிட்டு வந்துட்டேன் அப்படிம்பாங்கல்ல. எல்லாம் போவேன்னு நான் நினைச்சே இருந்திருக்க மாட்டேன் இந்த லைஃப்ல. அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் பாருங்களேன், அட்டகாசமாக வர ஆரம்பிக்கும். நிறைய இடத்துக்கு இந்த மாதிரியான ஒரு விஷயமா போயிட்டு வருவீங்க. குறிப்பாக நீர் சார்ந்த இடங்கள், நான் இப்போ சொன்ன மாதிரி காசி, வாரணாசி, இந்த மாதிரியான இருக்கிற ரெண்டும் ஒன்று தான். இந்த மாதிரியாக இருக்கக்கூடிய இடங்களுக்கு எல்லாத்துக்கும் நிறைய புனித கஷேத்ராடனம் அப்படின்ற மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் நிறைய போக வேண்டியிருக்கும். சடனாக வரும் அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள். அதே போல் தெய்வ தரிசனமும் திடீர்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு சித்தரோ அல்லது ஏதாவது ஒரு குருமாரோ உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு ரூபத்தில், இப்போ குருமார் அப்படின்னும் பொழுது நமக்கு ஓரளவுக்கு தெரியும், ஐடென்டிஃபை பண்ணிடுவோம். சித்தர்கள் வந்து பார்த்தோம்னா பல்வேறு ரூபங்களில் இருக்கக்கூடியவர்கள். அவர்களுடைய அருள் திடீர்னு ஏதாவது ஒரு ரூபத்திலே தனுர் ராசினருக்கு இந்த ஒரு காலகட்டத்திலே கண்டிப்பான முறையில் கிடைக்கக்கூடும். இந்த ஒரு குரு பயிற்சியினால் தனுர் ராசிக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கும் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை சொல்லிடலாம். அடுத்ததாக வந்து பார்த்தோம்னா இந்த டைமில் வேற என்னெல்லாம் நடக்கும் அப்படின்னு பார்த்தா ஒரே ஒரு விஷயம் தான், நமக்கு வந்து செலவாகும், நிறைய செலவாகும், நிறைய வந்து சுப செலவுகள் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் நிறைய ஆகும். அப்போ சுப செலவுகள் நிறைய ஆகுதுன்னா அப்போ நம்ம கையில் பணம் இருக்கணும்ல, நிறைய வந்துகிட்டே இருந்தால் தானே செலவு பண்ணுவோம், இல்லைன்னா செலவு பண்ண முடியாது. இல்லை, நம்மளால் கடன் வாங்கி எவ்வளோ நாள் தான் செலவு பண்ண முடியும். ஸோ நிறைய வரும், ஏகப்பட்ட பணம் வரும் அப்படின்ற மாதிரியான விஷயமாக இருக்கிறது. அந்த பணத்தில் பெரும்பாலானது வந்து பார்த்தோம்னா சுப செலவுகளாக, சுப விரயங்களாக போகும். குடும்பத்திற்காக செலவு செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும். குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு திருமணமாகட்டும் அல்லது குழந்தை பேராகட்டும், அந்த மாதிரி காது குத்துறது, எல்லா விஷயமுமே மூக்கு குத்துறது, என்னெல்லாம் வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குமோ எல்லா இடத்துலையும் பார்த்து அவங்க குத்திக்கிட்டு நம்மளுடைய பணம் அப்படின்ற மாதிரியான விஷயம் வந்து சின்ன சின்னதாக இந்த மாதிரி விரயம் அப்படின்ற மாதிரியான விஷயங்களாக சுப விரயங்களாக போகும். நமக்கு சந்தோஷமாக தான் இருக்கும்னு வச்சுக்கோங்க. அடுத்ததான் வந்து பார்த்தோம்னா நம்மளுடைய பேச்சுக்கள், நம்மளுடைய குடும்பத்தோட நம்ம வந்து இயைந்து செயல்படக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப ஒரு சுமூகமாக மாறும். இது நாள் வரைக்கும் ஏதாவது ஒரு ஸ்ட்ரெஸ் இருந்ததுன்னா அந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் மாறி இனிமே வந்து வரக்கூடியது எல்லாமே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரியான விஷயமா கண்டிப்பான முறையில் சொல்லலாம். ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பென்சஸ் அப்படின்ற மாதிரியான விஷயங்களுமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தனுராசினருக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் ஆனால் அந்த ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பென்சஸ்ங்கிறது பாருங்க, உங்களுக்கு அவங்களே போய் ஏதாவது அழகுபடுத்திக் கொள்வதற்கு சின்ன சின்ன விஷயங்கள் செய்வாங்க பார்த்தீங்களா. இந்த பற்களையே வந்து பார்த்தோம்னா சிலருக்கு ஒரு மாதிரி கொஞ்சம் சரிவர இருக்காது, அல்லது சிலவர் வந்து இன்னும் மேம்படுத்திக் கொள்வதற்கு இப்போ நிறைய வந்து பார்த்தோம்னா அது மாதிரியான விஷயங்கள்லாம் வந்துருச்சு. அதே மாதிரி நம்மளுடைய ஃபேஸ்லையுமே நிறைய மாற்றங்கள் பண்ணுறதுக்கெல்லாம் நிறைய மிஷின்ஸ் எல்லாம் வந்துருது. அது மாதிரி நம்மளே வந்து அழகுபடுத்திக் கொள்வதற்கு, நம்மளை மேம்படுத்திக் கொள்வதற்கு அப்படின்ற மாதிரி நம்மளுடைய மனைவியை, நம்மளுடைய கணவரை, இந்த மாதிரி எல்லாம் செலவு பண்ண, நம்ம குழந்தைங்களை மெயினாக, ஸோ அதெல்லாம் நம்ம வந்து செலவு பண்ணுறது. உங்கள் அம்மாவை கூட்டிகிட்டு நீங்கள் வெளியூருக்கு எங்கேயாவது நிறைய போகிறதுக்கு தனுர் ராசினருக்கு வந்து நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. தாயை கூட்டிகிட்டு எங்கேயாவது கஷேத்ராடனம் போகிறது அப்படின்ற மாதிரி, அதனால செலவாகும்.
அது மாதிரி எங்கேயாவது வெளியூருக்கு கூட்டிட்டு போறேன், ஏதாவது ஒரு கோயிலுக்கு கூட்டு போறேன் அப்படின்ற மாதிரியான விஷயமாக கூட்டு போவீங்க. அப்படி கூட்டிட்டு போகும்போது அதனால கொஞ்சம் எக்ஸ்பென்சஸ் ஆகும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இருக்கிற பழைய காரை விட்டுட்டு ஏதாவது ஒரு புது கார் வாங்குறதுக்கு உண்டான ஒரு முயற்சிகள் பண்ணுவீங்க. பழைய காரே இல்லைன்னா பழைய காராவது வாங்குவீங்க அப்படின்ற மாதிரியான விஷயமா சொல்லலாம். உங்களுக்கு காரே இல்லைனாலும் பழைய காரோ அல்லது ஏதாவது ஒரு வண்டியோ அது மாதிரியான விஷயங்களாக, வண்டி இல்லாதவர்களுக்கு வண்டி, கார் அப்படின்ற மாதிரியான ஆல்ரெடி வச்சிருக்கவங்களுக்கு புது கார் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து இதை மேம்படுத்தி கொண்டே போகலாம். இந்த மாதிரியாக சொத்து அப்படின்ற மாதிரியான விஷயமா பார்த்தோம்னா ஏதாவது கொஞ்சோண்டு நிலமாவது வாங்கி போடுவீர்கள் அப்படின்ற மாதிரியான விஷயமாவும் சொல்லலாம். இல்லை உங்களுக்கு வர வேண்டிய சொத்து அந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா இந்த பீரியட்ல உங்களுக்கு ஒரு சின்ன பார்ட்டாவது கண்டிப்பான முறையில் வந்துடும். அது வந்து ஒவ்வொருத்தருடைய சுய ஜாதகத்தில் எப்படி இருக்கோ அது மாதிரியான ஒரு பொசிஷனையும் பொறுத்து இருக்கு. சுய ஜாதகத்தில் ரொம்ப நல்லபடியாக இருந்ததுன்னா அந்த ஏதாவது சின்ன பார்ட் அப்படின்னு சொல்றது ரொம்ப பெருசாக ஏக்கர் கணக்கில் வந்தாலும் வரலாம்னு வச்சுக்கோங்க. அதில் எதுவும் நம்ம வந்து சுய ஜாதகத்தை பார்க்கும்போது அவர்களுக்கு தெரிய வரும். அதுக்கப்புறம் வேற என்னென்ன விஷயங்கள் நடக்கும் அப்படின்ற மாதிரியான விஷயமா பார்த்தோம்னா, நமக்கு எந்தாவது ஒரு இடத்திலே ஏதாவது ஒரு விஷயத்தை நாம் வந்து நினைத்து போகிறோம் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா அந்த போகக்கூடிய காரியம் இருக்கு இல்லையா, அந்த காரியம் வந்து கண்டிப்பாகவே நடக்கும். அதாவது பெரும்பாலானது எல்லா விஷயமே நம்ம எப்போ பார்த்தாலும் உங்க மனசுல ஏதாவது ஒரு ஓடிக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் அப்படி ஓடிக்கிட்டே இருக்கிறது போற விஷயம் எல்லாமே நடந்துருமானா அப்படி இல்லை. நீங்கள் வந்து இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா பிரார்த்தனை டைம். ஸோ அப்போ அந்த பிரார்த்தனை அப்படிங்கிறது நீங்கள் இந்த பிரார்த்தனை இப்போ என்ன செஞ்சாலும் பலிக்கும் அப்படிங்கிறத நான் இந்த வேற விதமாக சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா உங்களுடைய ராசிநாதனாகவோ அல்லது லக்னநாதனாகவோ இருக்கக்கூடிய குரு பகவானானவர் அவர் வந்து உச்சம் பெறக்கூடிய நிலைமையில, உச்சம் பெற்ற நிலைமையில இருக்கிறார் அப்படின்ற மாதிரியான விஷயத்துல கண்டிப்பாகவே நாம வந்து நினைக்கக்கூடியதை ஒரு தெய்வானுகூலமோட நம்மளால நடத்தி கொள்ள முடியும் அப்படிங்கிற மாதிரியான விஷயம் தான் நம்ம தனுராசிக்கு சொல்லலாம். எல்லா விதத்திலையுமே நல்லா இருக்கும். எந்த ஒரு நம்ம வந்து நெகட்டிவ் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் இருந்தாலுமே கூட அந்த நெகட்டிவ் அப்படின்ற மாதிரியான விஷயம்லாம் சாதாரணமாக உங்களுக்கு மட்டுப்பட்டு போயிடும். காரணமானவர் நம்ம வந்து நான் ஏற்கனவே இந்த காரணத்தை 2-3 தடவை விளக்கி சொல்லிட்டேன். அவ்வளவுதான். மகர ராசியினருக்கு உண்டான குரு பயிற்சி பலன்கள். மகர ராசிக்கு பலதீபிகையில என்ன சொல்லியிருக்கு? சப்தமே யாத்ராம் சோபனஹேதவே வனீதயா சௌக்கியம் சுத பிராப்திம் அப்படின்னு. அப்ப அதனால என்ன மகர ராசி அப்படின்ற மாதிரியான விஷயத்தினால வந்து என்ன அந்த மாதிரியான ஒரு சந்தோஷம் அப்படின்னு பார்த்தா, அவங்களுக்கு வந்து இந்த டைம்ல நிறைய யாத்திரைகள் போவார்கள். யாத்திரைகள் அப்படின்ற மாதிரியான விஷயமாக வந்து பார்த்தோம்னா நம்ம வந்து புனித யாத்திரைகள் அப்படின்ற மாதிரி, நம்ம வந்து ஆலய தரிசனங்கள் அப்படின்ற மாதிரியான விஷயமாக சொல்லலாம். பிஸ்னஸ் ரிலேட்டடா ஏதாவது ஒரு விஷயத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லலாம். மனைவியை அழைத்து கொண்டு போவீர்கள் அப்படின்னு சொல்லலாம். அல்லது பார்ட்னர்ஸ் இருந்தாங்கன்னா பார்ட்னர்ஸை எடுத்துட்டு கூட்டிட்டு போவீங்க, நிறைய இடத்துக்கு போவீங்க. அதனால எல்லாமே உங்களுக்கு லாபம் வரும், மன சந்தோஷம் வரும். மனைவியால் மன சந்தோஷம் வரக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், குழந்தைகளினால் மன சந்தோஷம் வரக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே மகர ராசினருக்கு சொல்லலாம். ஓவராலாவே மகர ராசினர் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பொதுவாக ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, மகர லக்னத்துக்கு வந்து பார்த்தோம்னா குரு பெருசாக பண்ண மாட்டார், அப்படி எதுவும் பண்ண மாட்டார் அப்படின்ற மாதிரியான விஷயமா சொல்லுவாங்க. இந்த ஒரு டைம்ல வந்து பார்த்தோம்னா கண்டிப்பான முறையிலேயே நல்ல விஷயங்கள் நிறையவே நடக்கும்னு வச்சுக்கோங்க. அதனால எந்த ஒரு பயமுமே நமக்கு கிடையாது. ஏன்னா நிறைய பேர் இப்போ சொல்ல கேட்டு சனி போயிட்டாருன்னா நல்லா இருக்கும்னு நினைச்சேன், சனியும் போயிட்டாரு, இருக்கிற எல்லாரும் வந்து போயிட்டு இருக்காங்களே தவிர நமக்கு கூட நடக்க மாட்டேங்குது. ஆனால் நல்லாவே நடக்கும். இந்த ஒரு முறையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மகர ராசினருக்கு எல்லா விஷயமுமே ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்கக்கூடியது. திடீர் தனலாபம், நீண்ட நாளாக வசூலாகாத பணம் வசூலாகிறது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், நமக்கு வந்து இனி ரைட் ஆஃப் அப்படின்னு நினைச்சிருப்போம், இனிமேல்லாம் வரவே வராது அப்படின்னு. அன்மா வரவே வராது என்று நினைத்து குறிக்கக்கூடிய பணம் எல்லாமே வந்து திரும்பி வருவது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் கண்டிப்பான முறையில் இந்த டைம்ல நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். ப்ராப்பர்ட்டிஸே கிடைக்குங்க, ப்ராப்பர்ட்டிஸ் கிடைக்கும், ஜுவல்லரிஸ் கிடைக்கும். நம்ம வந்து சின்ன சின்ன கிஃப்ட்ஸாக நிறைய சேரும் நமக்கு. நம்ம அது மாதிரியாக நிறைய பேர் நம்மளுடைய ஒரு சூழ்நிலையை பொறுத்துன்னு வச்சுக்கோங்க, உங்களுடைய ஒரு பொசிஷனை பொறுத்து, நீங்க எந்த மாதிரியாக தொழில் செய்யறீங்க, நீங்க எந்த மாதிரியான வாழ்க்கை முறையை கையாள்கிறீர்கள் அதை பொறுத்து. இப்போ நம்ம வந்து ரிட்டையர்ட் லைஃப்ல இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு மகர ராசிக்காரங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது கிடைக்குமா, இதெல்லாம் வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டால் கிடைக்கும். ஏன்னா உங்களுக்கு உங்களுடைய குழந்தைகளாகட்டும் அல்லது பேரன் பேத்திகளாகட்டும் இருக்கக்கூடியவர்களோ அல்லது வந்து உறவினர்களோ உங்களை பார்க்க வரும்பொழுது நல்ல நீங்க எதிர்பார்க்காத நிறைய கிஃப்ட் கொண்டு தருவாங்க. அந்த மாதிரியான விஷயமாக நடக்கும். நமக்கு வந்து எதுவாக இருந்தாலும் அவங்க வயசுக்கு பொறுத்து அவங்களுடைய ஸ்திதியை பொறுத்து நடக்கும். சுயஜாதகம் இன்னும் நல்லா இருந்ததுன்னா அது இன்னும் வேற மாதிரியான ஒரு விஷயமாகவே நடக்கும். ஸோ இந்த நல்ல காரியங்கள் எல்லாமே கண்டிப்பான முறையிலே மகர ராசினருக்கு நம்ம எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா திடீர்னு ஒரு தெம்பு வந்த மாதிரியான ஒரு விஷயம், ரொம்ப ஒரு நோய் சார்ந்த விஷயங்கள்னால் சோர்ந்து போயிருக்கக்கூடிய மகர ராசினராகட்டும், அல்லது வந்து பார்த்தோம்னா செல்ஃப் பிட்டினஸ்ன்னு சொல்லுவாங்க, நம்மளையே நம்ம வந்து குறைச்சு மதிப்பிட்டுக் கொள்வது அப்படின்ற மாதிரியாக, நம்மளே நம்ம ஈவிரக்கம் பார்த்துக்கிறது அப்படின்ற மாதிரியான விஷயமாக, அதனாலேயோ அல்லது வேறு ஏதாவது ஒரு காரணத்தினால் எப்பொழுதும் மனசஞ்சலத்திலே இருக்கக்கூடியவர்களாகட்டும் அவங்களுக்கு எல்லாமே திடீர்னு ஒரு தெம்பு வந்த மாதிரி இருக்கும். நிறைய பேருக்கு அதாவது பொதுவாக வந்து ஒரு விஷயம் இருக்கிறது, குரு வந்து வரதுக்கு ஒரு 3 மாசம் 2 மாசம் முன்னாலேருந்தே அவர் பலன் கொடுக்க ஆரம்பிச்சிருவாராம். ஸோ அப்போ வந்து 2 மாசம் முன்னாலேருந்தே பலன் கொடுப்பாங்கன்னா நீங்க பாருங்க, நிறைய பேருக்கு வந்து ஓவராலா எல்லா ராசியினருமே அதில் பர்டிகுலராக அந்த மூவ்மெண்ட் இருக்கும் அப்படின்ற மாதிரி அதிகமாக இந்த மாதிரி
வெளியூருக்கு போகக்கூடிய அல்லது பக்கத்து ஊருக்காவது போகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கக்கூடியவர்கள் நான் ஒரு சில பேர் சொல்லியிருக்கேன். அது மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் கண்டிப்பான முறையில் அட்லீஸ்ட் வீடாவது மாற்றிருப்பாங்க, அல்லது அவர்களுக்கு ஏதாவது ஒரு ரூபத்தில் புதிய இடம் கண்டிப்பான முறையில் கிடைச்சிருக்கும். ஏதாவது ஒரு புதிய இடம் அப்படின்ற மாதிரி சௌரியமான இடம் அப்படிங்கிறது கிடைச்சிருக்கும். வீடு மாற்றம் அப்படின்றது கண்டிப்பாக இந்த குரு பயிற்சியை ஒட்டி நீங்கள் பார்க்கும்போது பெரும்பாலும் வீடு மாற்றங்கள் இந்த குரு பயிற்சியை ஒட்டி முதல்ல ஒரு மாசத்துக்கோ இல்லை 2 மாசத்துக்கோ முன்னாலேயோ அல்லது அந்த மாசத்துலயோ அதிகமாக நடக்கும். இது நீங்கள் கூர்ந்து கவனித்தீர்கள் என்றால் தெரியும். ஸோ இந்த மாற்றம் அப்படின்றத நம்ம வந்து தவிர்க்க முடியாத விஷயம். நல்ல மாற்றம் அப்படின்ற மாதிரியான விஷயமாக நம்ம வந்து மகர ராசிக்கு சொல்லலாம். எல்லா விதத்திலையுமே நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரியான விஷயமாக உங்களுடைய ஒரு மதிப்பு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா இதில் வந்து இந்த கோயிலில் சுவாமிக்கு பூஜை செய்பவர்கள், ஜோதிடர்கள், ஆன்மீகவாதிகள், இவங்களுக்கு எல்லாமே ஒரு பொற்காலம் அப்படின்ற மாதிரியான விஷயமாக கூட இந்த ஒரு காலகட்டத்தை நம்ம வந்து கண்டிப்பான முறையில் சொல்லலாம் மகர ராசியை பொறுத்த வரைக்கும். அடுத்ததாக வந்து பார்த்தோம்னா நமக்கு வந்து உங்களுடைய சகோதர சகோதரிகள் இடத்திலே உங்களுக்கு ஏதாவது பிணக்கங்கள் இருக்கிறது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் இருந்தால் அந்த பிணக்கங்கள் எல்லாம் கண்டிப்பான முறையிலே தீரும் அப்படின்ற மாதிரியாக சொல்லலாம். தீரும். அதனால உங்களுக்கு வந்து நல்ல ஒரு விஷயங்கள் வரும். இதில் வந்து சொத்து ரிலேட்டடாக ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா கூட அந்த பிரச்சனை எல்லாம் இப்போ வந்து சார்ட் அவுட் ஆகிடும்னு வச்சுக்கோங்களேன். இந்த பீரியட் வந்து அந்த மாதிரியாக குடும்பத்தில் நிறைய பேருக்கு இந்த மாதிரியான அந்த கசின்ஸ்குள்ளே கூட வந்து பார்த்தோம்னா நிறைய சொத்து பிரச்சனைகள் ஏதாவது இருந்ததுன்னா அந்த சொத்து பிரச்சனைகள் எல்லாமே இது ஒரு முடிவுக்கு நல்ல முடிவுக்கு உங்களுக்கு சாதகமான முறையிலே மகர ராசினருக்கு வந்துவிடும். அதே போல் வந்து இந்த ஒரு காலகட்டத்திலே சிறு சிறு பிரயாணங்கள் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் பிஸ்னஸ் ரிலேட்டடாகவோ வேற ஏதாவது ஒரு காரணம் தொட்டோ, அதாவது எல்லாமே வந்து பார்த்தோம்னா வேற காரணம் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா பணம் ஈட்டும் காரணம் தான், வேற என்ன. அந்த பணம் ஈட்டும் காரணம் தொட்டு நம்ம வந்து கண்டிப்பான முறையிலே நிறைய பிரயாணங்கள் இருந்து கொண்டே இருக்கும். அது மாதிரியான விஷயமா நம்ம வந்து கண்டிப்பான முறையிலே மகர ராசினருக்கு சொல்லலாம். அந்த ஒவ்வொரு பிரயாணமுமே நமக்கு அதிகப்படியான ஒரு பலனை, அதாவது மகர ராசினருக்கு அதிகப்படியான ஒரு பலனை தான் கொண்டு வந்து கொடுக்க போகிறது அப்படின்றது இந்த ஒரு குரு பயிற்சியின் மூலமாக நம்ம கண்டிப்பான முறையில் உணர்த்துகிறதுன்னு வச்சுக்கலாம். கும்பராசிக்கான குரு பயிற்சி பலன்கள். கும்பராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பலதீபிகை என்ன சொல்லி இருக்கிறது அப்படின்னு பார்த்தா, ஷஷ்டே ரிபுகலக நிவர்த்தே ரோக சாந்திஹி விஜயம் தனாப்திம் சர்வகாரியானுகூலம் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதாவது ஒரு மாதிரி நம்ம என்ன சொல்லலாம்னா, ஒரு பிரச்சனையும் வரும் அது சரியும் ஆயிடும் அப்படின்னு வாங்கல, அந்த மாதிரி வரும் வராது அப்படின்ற மாதிரியான விஷயமாக சொல்லலாம். இதே நேரத்திலே வந்து பார்த்தோம்னா அதாவது 6ஆம் இடம் அப்படின்ற மாதிரியான விஷயமாக 6ஆம் இடத்து குருவுடைய ஸ்தானம் அப்படின்ற மாதிரியான விஷயமா பார்த்தோம்னா பொதுவாக அந்த 6ஆம் இடத்து காரகத்துவம் அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து செவ்வாயோ சனியோ இருந்தால் நல்லதுங்க. குரு மாதிரியான ஒரு கிரகம் அப்படின்றது 6ஆம் இடத்துல இருக்கிறது வந்து அவ்வளவு சரியாக எல்லாருமே சொல்லி வைக்கவில்லை. அதே நேரத்திலேயே 6ஆம் இடத்துல இருக்கும் பொழுது பார்த்தோம்னா கடன் அடையக்கூடிய வாய்ப்புகள் வரும். எனக்கு நிறைய பேர் சொல்ல கேள்வி, எனக்கு கடன் மட்டும் அடைஞ்சிட்டா போறோம் வேற எதுவுமே வேண்டாம், அந்த மாதிரி கடன் அடையக்கூடிய வாய்ப்புகள் வரும். வழக்குகள் பிரச்சனைகள் ஏதாவது இருந்ததுன்னா அதை வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகள் வரும். எதிரிகள் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களே வந்து வாபஸ் வாங்கிட்டு போயிடுவாங்க. இது வரைக்கும் சொன்னதான் தப்புங்க, உங்ககிட்ட நான் வரவே இல்லை அப்படின்ற மாதிரியான விஷயமா போயிடுவாங்க. இவங்களா போய் அவங்க கிட்ட சண்டை போட்டுக்க மாட்டாங்க, ஆனா அவங்களா வந்து இவங்க கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு போயிடுவாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு அமைப்பு. இந்த 3மே நமக்கு லைஃப்ல மேஜர் பார்ட் கவர் ஆயிடுது இல்லையா. நமக்கு அப்போ கடன் அடையும் அப்படின்னா கண்டிப்பான முறையில் பணம் வரும் அப்படின்ற மாதிரியான விஷயமா தான் சொல்லணும். ஒருத்தன் வந்து நம்மகிட்டே வந்து மன்னிப்பு கேட்டுட்டு போறாம் அப்படின்ற மாதிரியான விஷயமாக போகும்போது அந்த ரிலேஷன்ஷிப் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து சரியாயிடுது அப்படின்ற மாதிரியான விஷயமா எடுத்துக்கலாம். இல்லை அந்த ரிலேஷன்ஷிப்பே நம்ம வேண்டாம் அப்படின்னா கூட நம்ம செல்வாக்கில் நம்ம செல்வாக்கு நம்மளுடைய நன்மதிப்பு அப்படிங்கிறது உயர்கிறது எதிராளியின் மனதிலே அப்படின்ற மாதிரியான விஷயமாக எடுத்துக்கொள்ளலாம் இல்லையா. இந்த வம்பு வழக்குகள் மற்ற விஷயங்கள் எல்லாமே வந்து தானாக விலகி போயிடுது அப்படின்றது எல்லாமே நமக்கு நல்ல விஷயம் தானே. கடன் அடையுதுங்கிறது இது மாதிரி இருக்கும். ரோக நிவர்த்திகி அப்படின்னு போடுறான். இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்கான், ரோக சாந்திஹி அப்படின்னு போட்டிருக்கான். இப்போ ரோக சாந்திஹின்னா அப்போ கண்டிப்பான முறையில் உங்களுக்கு பார்த்தோம்னா இந்த எந்த ரோகங்கள் இருந்தாலும் நோய்கள் இருந்தாலும் விலகிவிடும். ஸோ இப்போ ஓவராலாக நம்ம பார்க்கும்போது பணம் வந்துடும், கடன் அடைஞ்சிடும், பிரச்சனைகள் எதுவும் வரப்போறது இல்லை, இருக்கிற பிரச்சனைலாம் போயிட போகுது, நோயும் போயிட போயிடுது. இதுக்கு மேலே நமக்கு வேற என்ன வேணும், எல்லாமே நல்லா தான் இருக்கும் அப்படின்ற மாதிரியான விஷயமா சொல்லலாம். இது வந்து ஸ்தானத்துடைய பலன் அப்படின்ற மாதிரியான விஷயமா நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அப்போ இந்த ஸ்தானத்துடைய பலன் அப்படின்ற மாதிரியான விஷயமா இருக்கும்போது இதில் இன்னொன்றுத்தையுமே நம்ம வந்து பார்க்கணும். புதிதாகவும் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. மிக்சட் ரிசல்ட்னு அதனால தான் சொல்றோம். புதிதாகவுமே ஏதாவது வருவாங்க. இப்போ வந்து பார்த்தோம்னா நமக்கு காது வலி போய் திருகு வலி வந்ததுன்னுவாங்க. அது மாதிரி வந்து பார்த்தோம்னா நமக்கு சின்னதாக ஏதாவது ஒரு விஷயம் போயிட்டு வேற ஏதாவது ஒரு சின்னதாக ஒரு விஷயம் அப்படின்னு வரும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து சின்னதாக இல்லை, பெரிய விஷயமே ஏதாவது ஒன்று போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. நமக்கு வந்து நீண்ட காலமாக ஏதாவது ஒரு நோய் இருக்குது, அந்த நோய் போயிடுச்சுன்னா சின்னதாக அப்பப்போ தலைவலியாவது வந்துட்டு போகும் அப்படின்ற மாதிரியான விஷயமா எடுத்துக்கலாம். அதனால நம்ம வந்து ட்ரபிள் ஃப்ரீ டோட்டலி அப்படின்னாம இல்லாமல் நமக்கு இருக்கிறதுல ஏதாவது ஒரு சின்ன சின்ன அசௌகரியங்கள் அப்படின்ற மாதிரியான விஷயமா வரும். கடன் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா பல லட்சம் கடன் அடைச்சிட்டேன், இந்த ஒரு 1000 ரூபா கடன் அவன்கிட்ட வாங்கினேன், அது திருப்பி கொடுக்க முடியலப்பா அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய பேர். அது மாதிரியாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் அப்படி அப்படியே நிற்கும். இந்த அவ்வளோ லட்சம் நம்ம எப்படிலாம் அடைக்க போகிறோம் அப்படின்னு படாத பாடுபட்டிருப்பீங்க, அதெல்லாம் ஈஸியாக அடைச்சிருவீங்க. இந்த சின்ன விஷயத்தில் வந்து நமக்கு வந்து தொக்கி நிற்கும் அப்படின்ற மாதிரியான விஷயமா நம்ம வந்து சொல்லலாம். இன்னொரு விஷயம் என்னன்னா தொழில் இருக்கு இல்லையா. இப்போ நம்ம வந்து
பார்வையுடைய பலன் அப்படின்ற மாதிரியான விஷயமா சொல்லலாம். இப்போ பார்வை ஆஸ்பெக்டோட ஒரு ரிசல்ட் அப்படின்னு நம்ம வந்து பார்க்கும்போது குருவுக்கு கும்பராசிக்கு தொழில் அமையலைன்னு நினைச்சிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் தொழில் அமையும், வேலை கிடைக்கவில்லை என்று நினைப்பவர்களுக்கெல்லாம் வேலை கிடைக்கும், கிடைக்காம வருத்தப்படுபவர்களுக்கெல்லாம் ஆல்ரெடி ஒரு வேலையில பெரிய பொசிஷன்ல இருந்திருப்பாங்க, அவங்களுக்கு வந்து வேலை போயிட்டு அவங்க தவித்துக் கொண்டிருந்தார்கள் என்றால் அவர்களுக்கு வேறு இடத்துல மாற்றத்துடன் வேலைகள் கிடைக்கும், வேற இடத்துல போய் நீங்க அவங்க ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் உயர் பதவி அப்படின்ற மாதிரியான விஷயமோ அல்லது வேற ஒரு இடத்துல வந்து பார்த்தோம்னா சம்பளம் அதிகமாக மிகப்பெரிய ஒரு சம்பளமாக உங்களுக்கு அங்கே கிடைக்கக்கூடியது, அல்லது இப்போ இருக்கிற இடத்துல வந்து பயங்கர ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கு, அந்த ஸ்ட்ரெஸ்ஸே இல்லாமல் நம்ம வந்து இன்னொரு இடத்துல போயிட்டு சம்பளம் வந்து அதே சம்பளம் தான் நமக்கு கிடைக்குது, ஆனால் சுத்தமாக ஸ்ட்ரெஸ்ஸே இல்லை, நம்ம இஷ்டத்துக்கு நம்ம என்ன வேணுமோ வேண்டியதை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை பலருக்குமே கும்பராசினருக்கு அமைய போகிறது. அது வந்து கண்டிப்பான முறையில் சாஸ்வதம். அதே போல் வந்து பயணங்கள் அப்படின்ற மாதிரியான விஷயங்களுமே உங்களுக்கு வந்து தொழில் சார்ந்த பயணங்கள் எல்லாமே வெற்றிகரமாக முடியக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அல்லது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தூரதேசம் அப்படின்றது வந்து பார்த்தோம்னா வித்தின் இந்தியாவே வச்சுக்கலாம். நம்ம வந்து தூரதேசம் அப்படிங்கிறது வெளிநாடுகள் அப்படின்ற மாதிரியான விஷயத்து வரைக்கும் போக வேண்டாம். இங்கே வெளிநாடுகள் விஷயமும் பலன் தரும். அதே நேரத்தில் வந்து பார்த்தோம்னா லோக்கலில் வந்து பார்த்தோம்னா இந்தியாவுக்குள்ளேயே வெவ்வேறு ஒரு சிட்டிஸ்ல இருந்து ஏதாவது உங்களுக்கு வரக்கூடிய ஏதாவது விஷயங்கள் இருந்தால் அந்த விஷயங்கள் எல்லாம் நல்லபடியாக முடியும்னு வச்சுக்கோங்களேன், தொழில் ரீதியாக சரி. அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா திருமணம் சார்ந்த விஷயமோ அல்லது வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு லிட்டிகேஷன்ஸ் போயிட்டு இருக்கு, தூர தேசத்துல இருந்து ஏதாவது ஒரு லிட்டிகேஷன்ஸ் போயிட்டு இருக்கு, வழக்குகள் வம்புகள் ஏதாவது ஒரு போயிட்டு இருக்குன்னா அந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக முடியும். கணவன் மனைவி ஏதாவது பிரிந்திருந்தார்கள் என்றால் அடிக்கடி அவர்கள் சந்தித்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள், சேரக்கூடிய வாய்ப்புகள். அதாவது இவங்க வந்து பார்த்தோம்னா ஒரு சென்னையில் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க வந்து மும்பையில் இருக்காங்க, ஒவ்வொரு தடவையும் பார்க்கறதுக்கு அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு மந்த்லி ஒன்ஸ் தான் பார்க்க முடியுது அப்படின்ற சூழ்நிலை இருக்குன்னா அந்த ஃப்ரீக்வன்சி ஜாஸ்தி ஆகும் அப்படின்ற மாதிரியான முறையாக கண்டிப்பான முறையில் சொல்லலாம். ரெண்டு பேரும் ஒரே இடத்துக்கே மாற்றலாகி சேர்ந்துருவாங்களா அப்படிங்கிறது அவங்களுடைய ஜாதகத்தை பொறுத்து இருக்கு. ஸோ இந்த ஒரு குரு பயிற்சினால் அது வந்துருமா அப்படின்னா அது அந்த சுயஜாதகத்தில் பார்க்கும்பொழுது அந்த தசாபுத்தியினால் வருமே தவிர இதனால் அது வந்துருமானா இந்த அந்த மாதிரியான சூழ்நிலை வந்து கும்பராசிக்கு கிடையல இல்லை. அதே மாதிரி சுபவிரயங்கள் அப்படின்ற மாதிரியான விஷயங்களுமே நிறைய சுபவிரயங்கள் வந்து வரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கும்பராசினருக்கு இருக்கிறது. அகைன் நான் எப்பவுமே சொல்ற மாதிரி தான், சுபவிரயம் நடக்குதுன்னா நமக்கு நிறைய பணம் வரப்போகுதுன்னு அர்த்தம். அதுதான் பணம் நமக்கு நிறைய வரும், நமக்கு நிறைய வரும்போது நம்மளுடைய செலவுகளுமே நமக்கு சுபங்களாக போகும், விரயங்களாக போகாமல் சுபங்களாக போகும். சுபவிரயத்தை நிறுத்துறது ஒரு சின்னதாக ஒரு விஷயம் சொல்கிறேன் பாருங்களேன். எனக்கு வந்து பணம் நிறைய வரட்டும், சுபவிரயமோ இல்லை விரயமோ எதுவுமே ஆகக்கூடாது, அட் த சேம் டைம் எனக்கு வந்து ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டோ சேவிங்ஸோ எனக்கு பண்ணி வைக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள்லாம் என்ன பண்ணுங்கன்னா உங்களுக்கு எப்போவுமே வர பணத்தையோ அல்லது மந்த்லி வரக்கூடிய இன்கம் இருக்குல்லையா அதுலேருந்து ஒரு கொஞ்சம் எடுத்து தானத்தை வந்து ரெகுலராக பண்ணிக்கோங்க. சனிக்கிழமையும் வியாழக்கிழமை தானம் பண்ணிக்கிட்டே இருங்க. உங்களால் என்ன தானம் முடியுமோ அது, ஏதாவது சாப்பாடு ஒரு 4 பேருக்கு வாங்கி கொடுங்க, பசுக்கு வாழைப்பழம் கொடுங்க, இந்த மாதிரி உங்களால் என்ன முடியுமோ அந்த மாதிரியான விஷயங்களாக சிறு சிறு தானங்களாக செய்து கொண்டே இருங்கள். கண்டிப்பான முறையில் விரயம் நின்றுவிடும். அதெல்லாம் சேவிங்ஸாக மாறுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உங்களுக்கு இதில் ரொம்ப 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 ஒரு ஏதுவான ஒரு பீரியடாக இது மாறிடும். இது வந்து கும்பராசினருக்குன்னு மட்டும் கிடையாது, யாருக்குமே விரயம் என்று நினைப்பவர்கள் இந்த குருவினால் வரக்கூடிய விரயத்தை இந்த மாதிரியான ஒரு முறையாக மாற்றிக்கொள்ளலாம். சனியினால் வரக்கூடிய விரயத்தையுமே இந்த மாதிரியான ஒரு முறையாக மாற்றிக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். அதே போல் வந்து பார்த்தோம்னா குடும்ப சூழ்நிலை அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து குதூகலிக்கக்கூடிய சூழ்நிலையாக தான் இருக்கிறது கும்பத்திற்கு. வேற எந்த ஒரு பயமுமே கிடையாது. உடல் நலனை மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனம் செலுத்தி வர வேண்டியது. அதான் நம்ம ஒரு விஷயம் போனால் இன்னொன்று சின்னதாக ஏதாவது ஒன்று வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அது மாதிரி எதுவும் வராமல் நம்ம தற்காத்துக்கிறது நல்லது தானே. ஸோ அதுக்குண்டான ஒரு முயற்சியை மட்டும் நீங்கள் செய்தீர்களால் போதும், மற்றபடி வேற எந்த விதத்திலையும் நம்ம வந்து கும்பராசினை பொறுத்த வரைக்கும் பயப்பட வேண்டாம். கடைசியாக மீனராசிக்கு, இப்போ தனுர் ராசி மீனராசி, அதாவது நம்ம வந்து முதல்லவே வந்து இந்த ராசி பலன்கள் ஆரம்பிக்கும் பொழுது ஃபர்ஸ்ட் பார்ட்லையும் சரி இப்போ இந்த பார்ட்டுடைய ஃபர்ஸ்ட்லையுமே சரி நான் சொல்லியிருந்த ஒரு விஷயம் என்னன்னா அந்த ஹம்சமஹாபுருஷ யோகம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கமாக நம்ம வந்து மேஷராசி கடகராசி துலா ராசி அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா மகர ராசிக்கு நல்லா இருக்கணும். ஜென்ரலாகவே வந்து பார்த்தோம்னா தனுர் ராசியும் மீனராசிக்கும் சான்ஸே இல்லை, அப்போ அவ்வளோ நல்லா இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக தான் இருக்கும். காரணம் அவர்களுடைய ஒரு ராசினா அதனாவது லக்னாதிபதியாவது உச்சம் பெறுகிறார் அப்படின்ற மாதிரியான விஷயமாக. இப்பொழுது பல தீவிகை வந்து நம்ம மீன ராசிக்கு என்ன சொல்லியிருக்கிறது அப்படின்ற மாதிரியான விஷயமா பார்த்துடலாம். பஞ்சமே புத்ரோத்பதிஹி சஜ்ஜன யுதி ராஜ அனுகாம்பியாம் அப்படின்னு, அதாவது 5ஆம் இடத்துல இருந்தா எல்லாரும் நம்மளை வந்து தேடி தேடி வந்து நம்மளை புகழடைய செய்வார்கள், நம்மை நாடி ஓடி வந்து எல்லாரும் நம்ம இல்லைன்னா நீங்கள் இல்லைன்னா முடியாது, நீங்கள் தான் எல்லாம் அப்படின்னாங்க. வீட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா மனைவிக்கு மதிப்பே இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் அவங்க இல்லைன்னா இனிமேல் என்ன ஒன்றுமே இல்லை, இந்த குடும்பமே இல்லைன்னு யாரெல்லாம் மதிப்பே இல்லைன்னு சொன்னாங்களோ அவங்களே சொல்லி அவங்கள வந்து தூக்கி கொண்டாட போகிறாங்க அப்படின்ற மாதிரியான விஷயமாக உங்களுடைய நன்மதிப்பு உங்களுடைய பவர் என்ன, நீங்கள் எந்த அளவுக்கு வந்து குடும்பத்தை தாங்கி இருக்கிறீர்கள் அப்படின்ற மாதிரியான விஷயமாக சொல்லுவார்கள். ஆணாக இருந்தாலும் அதே தான்,
மனைவிக்கு முதல் கொண்டு பல வீடுகள்லேயே வந்து பார்த்தோம்னா அவங்க மனைவிக்கே அந்த அருமை தெரியாது, எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டிருக்காங்க, எந்த அளவுக்கு குடும்பத்தை தூக்கி நிற்பதற்கு அவருக்கு எவ்வளவு காலங்கள் அந்த ஆண்மகன் வந்து தூக்கம் இல்லாமல் இருந்திருக்கார் அப்படின்ற மாதிரியான விஷயம், எவ்வளவு நாள் வந்து மனசுக்குள்ளேயே வருத்தப்பட்டிருக்கார், இதெல்லாம் தெரியாத நிறைய பெண்டிருமே இருக்கிறார்கள். அவர்களுக்கு எல்லாமே அந்த ஒரு ரியலைசேஷன் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கண்டிப்பான முறையில் இது வரும். குழந்தைகள் அதை அருமை தெரியாமல் இருந்திருந்தால் அந்த அருமை எல்லாமே மீனராசினருக்கு குழந்தைகளுமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும். அப்பா வந்து ஏதோ வருது போகுது, நிறைய பணம் வந்துட்டு இருக்கு, நமக்கு ஏதாவது கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரியோ, அல்லது வந்து பார்த்தோம்னா அப்பா கிட்ட எப்படியாவது வாங்கி கொடுத்துருவாரு, நாம வந்து ஒரு 2 லட்சத்துக்கு வண்டி கேட்கலாம், 4 லட்சத்துக்கு ஏதாவது கேட்கலாம் அப்படின்ற மாதிரியோ, அல்லது 20,000 10,000 வந்து ஃபோன் பில் போட்டுக்கிட்டே இருந்தான்னா இது எல்லாமே மாறி எவ்வளவு கஷ்டப்படுறாங்க நம்ம அம்மா அப்பா அப்படின்ற மாதிரி. அது வந்து தாயாக இருந்தாலும் சரி, தந்தையாக இருந்தாலும், யார் மீனராசியா இருந்தாலும் அந்த ரியலைசேஷன் அப்படிங்கிறது உங்க குடும்பத்துக்கு வந்துடும். உங்களுடைய நன்மதிப்பு அற்புதமாக உயரக்கூடியதாக இருக்கும் அப்படின்ற மாதிரியான விஷயமாக நம்ம வந்து கண்டிப்பாகவே சொல்லலாம். அதாவது எல்லா விதத்திலையுமே நல்லா இருக்கும். நமக்கு வந்து குரு அருள் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் கண்டிப்பாக கிடைக்கும். குலதெய்வ அருள் அப்படின்ற மாதிரியான விஷயமாக கண்டிப்பாக கிடைக்கும். உங்களுடைய பலன தேவதை அருள் அப்படின்ற மாதிரியான விஷயம் கண்டிப்பாக கிடைக்கும். இதுதான் இதுல வந்து இருக்கிறதுலே ஒரு பெரிய சூட்சமம். பலன தேவதை அப்படின்றது ஒவ்வொரு ஜாதகத்திலையுமே நம்ம வந்து இஷ்ட தேவதை, பலன தேவதை, தர்ம தேவதைன்னு ஒவ்வொன்றுத்துக்கும் ஒன்று நம்ம வந்து சொல்லுவோம். இந்த மீனராசியை பொறுத்த வரைக்கும் தர்ம தேவதையுடைய அருளுமே கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம், பலன தேவதையுடைய அருளுமே கிடைக்கக்கூடிய காலகட்டம், ரெண்டுமே கிடைக்கக்கூடிய காலகட்டமா இருக்கு. ஒரே கல்லில் 2 மாங்காய், அது மாதிரியான விஷயமாக இந்த ஒரு பீரியட் வந்து இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஜாதகத்தில் பார்க்கும்போது தெரிஞ்சிடும் உங்களுக்கு யார் குலதெய்வ, உங்களுடைய இஷ்ட தெய்வம் யாரு, உங்க தர்ம தெய்வம் யாரு அப்படின்ற மாதிரி பலன தெய்வம் யாருன்றது தெரிஞ்சிடும். ஸோ அப்பா ரீதியாக ஏதாவது சொத்து வரணும் அப்படின்ற மாதிரியான விஷயமா இருந்ததுன்னா அது இப்போ குலதெய்வமே எனக்கு தெரியலை அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் குலதெய்வம் தெரிய ஆரம்பிக்கும். குலதெய்வத்துக்கு அடிக்கடி போயிட்டு வருவீங்க. கோயில் கஷேத்ராடனங்கள் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் அடிக்கடி போயிட்டு வருவீங்க. திடீர் சொத்துக்கள் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்து சேரும் மீனராசினருக்கு. அதே போல் வந்து பார்த்தோம்னா நமக்கு திடீர் பணவரவு அப்படின்ற மாதிரி, சொத்து அப்படின்றது நம்ம வந்து வாங்கி நம்ம சேமிச்சு தானே வைக்க போகிறோம். எந்த காலத்தில் நம்ம வந்து அதை விற்க போகிறோம் அல்லது நம்ம வந்து வீடு கட்டுறோமா, கட்டும்போது அப்போ பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரியான விஷயமா நினைக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் அதை கட்டக்கூடிய பாக்கியம் வரும் கண்டிப்பான முறையிலே. அல்லது அது பாட்டுக்கு அது ஒரு பக்கம் இருக்கும், தனியாக வேற பக்கமாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஜுவல்ஸ் அல்லது வந்து பணம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் வந்து கொண்டே இருக்கும். எல்லா விதத்துலையுமே ஒரு ஃபார்ச்சுனேட்டாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக உங்களுக்கு வந்து மீனராசினருக்கு கண்டிப்பான முறையிலே இருக்க போகிறது. அடுத்ததாக வந்து பார்த்தோம்னா நான் ஏற்கனவே சொன்ன விஷயம்தான், உங்களை இந்த ஒரு காலகட்டத்திலே எந்த அளவுக்கு மேம்படுத்திக் கொள்ள முடியுமோ அந்த அளவுக்கு மேம்படுத்திக் கொள்ளுங்கள். ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த ஒரு காலகட்டம் இருக்கும். இந்த விஷயத்தை மிஸ் பண்ணவே பண்ணிடாதீங்க. அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா யாருக்காவது ஆல்ரெடி கொலஸ்ட்ரால் ரிலேட்டட் இஷ்யூஸ் ஏதாவது இருக்கு, லிவர் ரிலேட்டட் இஷ்யூஸ் ஏதாவது இருக்குன்னா அது உடனடியாக போய் பார்த்துக்கோங்க. அதை பார்த்துக்கிறது அவசியமான ஒரு காலகட்டமாக இருக்கும். ஏன்னா இனிமேல் வரக்கூடிய ஒரு காலகட்டத்தில் அது தேவைப்படும். அதனால் அதை இப்போவே அதை சரி பண்ணிக்கோங்க. அதை சரி பண்ணுறதுக்கு உங்களுடைய உணவு பழக்க வழக்கத்தில் எப்படி சரி பண்ணிக்க முடியுமோ அது மாதிரியான ஒரு முறையாக நீங்கள் சரிப்படுத்திக் கொள்வது அப்படின்றது அவசியமாக தேவை. அந்த தேவையை தான் இப்பொழுது இந்த ஒரு குரு பெயர்ச்சி உங்களுக்கு வந்து சுட்டி காட்டுகிறது அப்படின்ற மாதிரியான விஷயமா சொல்லலாம். ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், உங்களுக்கு குழந்தைகளுக்கு ஏதாவது திருமணம் செய்யணும் அப்படின்ற மாதிரியான ஏதாவது ஒரு விஷயம் இருந்ததுன்னா அந்த ஒரு விஷயம் நடக்கும். இல்லை இளவயதாக இருக்கிறீர்கள், உங்களுக்கே திருமணம் நடக்கணும், எனக்கு விருப்பப்பட்ட பெண்ணுடன் திருமணம் நடக்க வேண்டும், எனக்கு விருப்பப்பட்ட ஆணுடன் திருமணம் நடக்க வேண்டும் என்று நினைத்தாலுமே கூட இதனால் வரைக்கும் உங்களுடைய குடும்பம் இதுக்கு வந்து தடையாக இருந்ததுனாலோ அல்லது வேற யாராவது ஏதாவது ஒரு விதத்தில் தடை இருந்தாலோ அல்லது வந்து பார்த்தோன்னா உங்களுடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் அதுக்கு தடையாக இருந்தாலோ, என்ன விஷயம் உங்களுக்கு தடையாக இருந்தாலும் சரி, அந்த தடைகள் அப்படின்றது இந்த ஒரு காலகட்டத்தில் உடையும். கண்டிப்பான முறையில் உங்களுடைய திருமணம் நல்லபடியாக நடக்கும். உங்கள் குழந்தைகளுக்காக இருந்தால் உங்கள் குழந்தைகளுடைய திருமணமே ரொம்ப நாளாக பெண்டிங் இருந்ததுன்னா அந்த பெண்டிங் இருக்கிற திருமணமெல்லாம் இந்த டைமில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சியினால் கண்டிப்பாக மாறும். அதே மாதிரி குழந்தைக்கு எனக்கு வந்து குழந்தைக்கு இந்த சென்ஸ் அரௌண்ட் ஒரு 30 வயசு ஆச்சு, இன்னும் வேலை கிடைக்காம உட்காந்துட்டு இருக்கேன், என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அல்லது கிடைக்க வேலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிலையாக நிற்க மாட்டேங்குதுன்னு நினைக்கிறீங்களா, அந்த விஷயங்கள் எல்லாமே கண்டிப்பான முறையில் மீனராசினருக்கு மாறி எல்லா விதத்திலையுமே ஒரு நல்ல ஒரு குரு பயிற்சியாக இந்த ஒரு பயிற்சி இருக்க போகிறது. நமசிவாய்.